இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெற்றி, உனக்கு பாத்திருக்கிற பொண்ண நான் அன்னைக்கு கோயில்ல பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கா, நல்ல பொண்ணாவும் இருக்கா, ரொம்ப பெரிய குடும்பமும் வேற. உங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்படி இருக்கும்போது நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்லப்பா. அதை விட்டுட்டு யாரையோ லவ் பண்றேன்னு சொல்றியா? அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அது அது வேண்டாம்ப்பா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் சொல்றேன். காதலால நாங்க இழந்தது ரொம்ப அதிகம். அதனால வீட்ல சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. நீ பெரிய எடுத்து பையன், இதுதான் உனக்கு நல்லது. இப்போ நீ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னாலும் உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், உன் மனசுல என்ன என்ன இருந்தாலும் அத நீ தூக்கி போட்டுட்டு அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு நடந்துக்க. அதுதான்ப்பா எல்லாருக்கும் நல்லது. சரி வெற்றி, நான் வரேன். நீ நல்லா யோசி. எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இப்பெல்லாம் என்கிட்ட அவரு சரியாவே பேச மாட்டாரு. நானே போய் பேசினா கூட என்ன அவாய்ட் பண்ணிடுறாரு. போன் பண்ண எடுக்க மாட்டாரு, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாரு. சரி, அவருக்கு பொண்ணுங்க கூட பழகி பழக்கம் இல்ல, அதனாலதான் அப்படி இருக்காருன்னு என்ன நானே தேத்திக்கிறேன். ஆனா கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்குப்பா. என்ன? பொண்ணுங்க கூட பழகாதவங்க மட்டும் இப்படி இருக்க மாட்டாங்க. இன்னொரு பொண்ணை லவ் பண்றவங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகுறப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேளு. தாலி கட்டுற முத நாள் வரைக்கும் நான் அரசியல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்க அம்மா உன்ன மாதிரியே பயந்துட்டா. மாப்பிள்ள யாரையோ விரும்புறாரு, அதனால கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு ஒவ்வொன்னு அழுதுட்டா. கேட்டு பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் குடும்பத்தையே பார்க்க ஆரம்பிச்சேன். அரசியல்வாதினா அப்படித்தாம்மா இருப்பாங்க. போக போக எல்லாம் சரியாயிரும். நீ கவலைப்படாதடா. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னதும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குப்பா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். செக்யூரிட்டி அண்ணா. அம்மா. செக்யூரிட்டி அண்ணா. அது வரமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. உங்க பேர் என்னன்னா? முருகேசம்மா. உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? திண்டிவனத்துல இருக்காங்கம்மா. நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கண்ணா? 2 வருஷமாம்மா. 2 வருஷமா? அண்ணா, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போர் அடிக்கும்லண்ணா? பழகிருச்சுமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே நான் அடிக்கடி வெளியில வந்து உங்களை பாக்குறேன். நீங்க என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? சரிம்மா. ஆமா, என் ஹஸ்பண்ட் எப்படி உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவாரா? ஆமாம்மா, நல்ல மனுஷன். நான் கேட்காமலே எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்வாரு. ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா நல்ல மனுஷம்மா. சரிண்ணா. ஏன்னா இந்த 2 வருஷத்துல நீங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வந்திருக்கீங்களா? ஏதாவது வேலை இருந்தா வந்திருப்போம்மா. ஏம்மா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். வீட்டை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல? ஆமா, தெரியுமா. அப்போ வீட்ல ஒரு ரூம் பூட்டியே இருக்குண்ணா. அந்த ரூம்ல இருந்து அப்பப்போ ஏதோ சத்தம் வருது. அந்த ரூமோட சாவி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாதுமா. நான் எதுவும் பார்த்தது இல்ல. இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான். அப்புறம் கிளீனிங் பண்றதுக்கு ஆள் வருவாங்கல்ல, அவங்களதான் உங்களுக்கு தெரியுமே. யார சொல்றீங்கம்மா? அண்ணா,
வீட்டு வேலை செய்யறவங்கள தான். அப்படியா? எனக்கு யாரையும் தெரியாதம்மா. நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லையா? அண்ணா புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, உள்ள யாரு வந்தாலும் போனாலும் என்னை தாண்டி தான் உள்ள போயாகணுமா. எனக்கு தெரிஞ்சு மகேஷ் சார் உள்ள வருவாரு போவாரு. நீங்க உள்ள இருக்கீங்கம்மா. உங்களையே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. ஆனா வேலைக்கு இங்க ஆளுங்க யாரும் இல்லைம்மா. எல்லா வேலையும் ஐயா தான் பார்ப்பாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? சரிண்ணா, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் போறேன். சரிங்கம்மா. என்ன இப்படி சொல்றாரு? வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்களா? என்ன தாண்டி இப்படி வருவாங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவரு டெய்லி கிளீனிங் பண்ண ஆள் வருவாங்க போவாங்க, எல்லாமே அவங்க தான் பாத்துப்பாங்கன்னு சொல்லுவாரு. என்ன நடக்குது இந்த வீட்டுல? தலைவா, உனக்கு சொல்ல தயக்கமா இருந்துச்சுன்னா சொல்லு, நாங்க போய் சொல்லிடுறோம். நீ பாட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காத. அப்புறம் திவ்யாவை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இப்படி சொன்னா மட்டும் உடனே முறைச்சிரு. அதை மட்டும் தான் நீ பண்றது. தலைவா, தலைவா, ஏன்டா பதறிக்கிட்டு ஓடி வர? அண்ணி, அண்ணி. டேய், 2 அண்ணி இருக்காங்களா? எந்த அண்ணிடா? கரெக்டா சொல்றா. டேய் கொஞ்சம் சும்மாறா. துளசி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க இத கோயிலுக்கு முன்னாடி எல்லார் கையிலயும் கொடுத்துட்டு இருக்காங்க. கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு தெரிஞ்சுக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப தலைவா வீட்டுல சொல்ல போறீங்க? டேய், நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க தலைவா. இது எதுவுமே உங்க காதலுக்கு நல்லதில்ல. சீக்கிரம் விஷயத்தை வெளியே சொல்லி பிரச்சனையை முடிச்சு வைங்க. பாவம் அண்ணி குழம்பி போய் நிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி எங்க வீட்டுல சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. சரிடா, அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க? அது என் வீட்டுல பத்திரமா இருக்கு தலைவா. சரி, இங்க வா. டேய், இங்க பாருடா. அந்த ஹார்ட் டிஸ்க் எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டயும் சிக்கிறவே கூடாது. பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க தலைவா, நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. பாவம் அண்ணி, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க.